இயேசு உண்மையிலே கடவுள் என்று நம்புகிறோமா, விசுவசிக்கிறோமா? நான் இது கேட்டால் நீங்களாம் ஆமாம் ஃபாதர் நாங்கள் நம்புகிறோம், இயேசு கடவுள் நாங்கள் விசுவசிக்கிற ஆண்டவர் ஃபாதர்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கு என்ன நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் இயேசுவை கும்பிட்றோம் ஃபாதர், நாங்கள் இயேசுவை கும்பிட்றோம், கோயில் போகிறோம், இயேசுவை கும்பிட்றோம், இயேசுவை மட்டும்தான் ஆராதிக்கிறோம். சரி, ஒரு டெஸ்ட்டு. இயேசு உண்மையிலே கடவுளாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அந்த டெஸ்ட் அனுதின வாழ்க்கையில் தான் அந்த டெஸ்ட் வருகிறது, அந்த சோதனை வருகிறது. கோவிலுக்குள்ள இல்லை, கோவிலுக்குள்ள எல்லாம் இயேசு கும்பிட்றோம். ஆனால் வாழ்க்கையில் இயேசு உண்மையிலேயே கடவுள் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோமா, பறைசாற்றுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் வழியாக இயேசு உண்மையிலே கடவுள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கிறோமா? இயேசு உண்மையிலே கடவுள் என்றால், இல்லைன்னா இல்லை, இயேசு உண்மையிலே கடவுளாக நாம் ஏற்றுக்கிட்டோம்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் பயப்பட வேண்டும். இயேசு இப்படி சொல்லிட்டாருப்பா, சொன்னது யாருப்பா? கடவுள். எனக்கு அதுதான் ஒரு வெளிப்பாடாக இருந்துச்சு. இயேசுவே இயேசுவே நானும் கும்பிட்றேன், நானும் இயேசுவை ஜெபிக்கிறேன், நானும் இயேசுவை ஆராதிக்கிறேன், வணங்குறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நான் சீரியஸாக எடுத்திருக்கேனா? அது மாதிரி ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நாம் தியானிப்போம், சுருக்கமாக தியானிப்போம். நேரம் இருந்தால் மற்றதை பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 36வது வசனம். அங்கே இயேசு சொல்கிற வார்த்தை, இயேசுடைய வார்த்தை. மனிதர் சொல்லும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்வு நாளில் கணக்கு கேட்கப்படும். மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்வு நாளில் கணக்கு கேட்கப்படும். ஆங்கிலத்தில் கேர்லெஸ் வேர்ட்ஸ், வீண் வார்த்தை, கேர்லெஸ் வேர்ட்ஸ். வீண் வார்த்தைன்னு தயவு செய்து அது கெட்ட வார்த்தை, தீய வார்த்தை நினைக்க. நோ, கெட்ட வார்த்தை, தீய வார்த்தை அது கணக்கு கொடுக்கணும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது யாருக்கும் தெரியாமல் அதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசினா கடவுள் கணக்கு கேட்பார், தீய வார்த்தை பேசினா கடவுள் கணக்கு கேட்பார், நமக்கு தெரியும். ஆனால் கெட்ட வார்த்தை பற்றியோ தீய வார்த்தை பற்றியோ கடவுள் இயேசு சொல்லவில்லை. வீண் வார்த்தை, பயனற்ற வார்த்தை, யாருக்கும் பயன் இல்லாத வார்த்தை, பலன் அளிக்காத வார்த்தை, உற்சாகத்தை தராத வார்த்தை, வீண் வார்த்தை. எத்தனை வார்த்தை நாம் பேசியிருக்கோம், ஆயிரக்கணக்கான வார்த்தைகள், கேர்லெஸ் வேர்ட்ஸ். நம்ம அந்த வார்த்தை சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிடுறோம். வேலை செய்யும் இடங்களில், காலேஜில், ஸ்கூல். கெட்ட வார்த்தை கிடையாது, நோ, கெட்ட வார்த்தையே கிடையாது. நான் சொல்றது வீண் வார்த்தை, கேர்லெஸ் வேர்ட்ஸ். எத்தனை வார்த்தை நான் என்னுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பாருங்க, எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்பா ஆண்டவரே, நான் இந்த வார்த்தை சீரியஸாக எடுத்துக்கலையே, ஆனால் என்னை சீரியஸாக எடுத்துக்கணுமே, ஏன்னா இயேசு கடவுளாச்சு, இந்த வார்த்தை சொன்னது கடவுளாச்சு. ஒரு நடுக்கம், ஒரு பயம். கடவுளோட வார்த்தை அலசி ஆராய்ந்து பாருங்கள். உண்மையிலே இயேசு கடவுளா? இல்லைன்னா விட்டுருங்க. கோயிலில் போய் இயேசு கும்பிடுங்க, ஜெபிங்க, எல்லாம் செய்யுங்க. உண்மையிலே இயேசு உண்மையிலே கடவுள் என்றால், உங்களுடைய உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருந்தால், உண்மையிலே இயேசுவை கடவுளாக நீங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இல்லை விட்டுருங்க. இது பேசிக்ஸுங்க, இது அடிப்படையாக நாம் சிந்திக்க வேண்டியதுங்க. நானும் ஒவ்வொரு முறை இந்த தியானத்தில் தொடங்கும் போது நான் எதுக்காக ஆண்டவரே இந்த உதடையையும் நாவினையும் அபிஷேகம் செய்யும் ஆசீர்வாதம் நான் ஏன் ஜெபிக்கிறேன்? தேவையில்லாமல் ஏதாவது வீண் வார்த்தை வெளியே வந்துருமோ, ஒரு பயம், அச்சம், ஒரு நடுக்கம். இது கடவுளுடைய வார்த்தை சொல்ல வேண்டிய நேரம். இயேசுடைய வார்த்தை வாயில வரணும். வீண் வார்த்தை வந்து விடுமோ என்று பயம். வேணா இயேசு சொல்லியிருக்காரு, மனிதர் பேசும் ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்வு நாளில் கணக்கு கேட்கப்படும். அன்பாது இந்த வசனத்தை மட்டும் சீரியஸாக எடுத்து பாருங்க. இயேசு உண்மையிலே கடவுள் என்றால் நீங்கள் இந்த வசனத்தை சீரியஸாக எடுத்துக்கணும். இயேசுடைய வார்த்தை. மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 36வது வசனம்.